ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஆண்டாள் திருவடிகளே சரணம். இதுவரைக்கும் 9 தோழிகளை எழுப்பிட்டா ஆண்டாள். தோழிகள் பேரை சொல்லி பார்க்கலாமா? பிள்ளாய், நாயகப் பெண் பிள்ளாய், கோது கலமுடைய பாவாய், மாமான் மகள், அம்மனாய், கோவலர்தம் பொற்கொடி, நற்செல்வன் தங்காய், போது அரி கண்ணினாய், நாவுடையாய். இப்போ 10வதா கிளி போல ஒருத்தி, அதுலயும் இளமையான கிளி, இளங்கிளி அப்படின்னு எழுப்புறா ஆண்டாள். இந்த பொண்ணு பக்கத்து வீட்டுல நாவுடையாய எழுப்புறப்ப சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணான் அப்படின்னு இவங்க சொன்னதை கேட்டு அழகா மெல்லமா பங்கைய கண்ணான் பங்கைய கண்ணான் பங்கைய கண்ணான் அப்படின்னு கிளி எப்படி திரும்பி திரும்பி சொல்லும் அது போல சொல்லிக்கிட்டு இருக்கா. இத கேட்ட உடனே ஆண்டாள், இலை இளங்கிளியே அப்படின்னு அந்த பொன் அழகா கிளி மாதிரி பேசுறாளேன்னு கூப்பிட்டா. பாத்தீங்களா? இலே அப்படிங்கிறது தெற்கு தமிழகத்துல ஒருத்தர் செல்லமா கூப்பிட்டுக்கிறது. அத போல ஆண்டாலும் இலே இல்லேன்னு கூப்பிடுறா. ஆனா உள்ள இருக்கிறவ கண்ணனை அனுபவிக்கிறதுனாலையும் இவங்க நம்மள கிளி, இளம் கிளி அப்படின்னு நல்லா பச்சை பசேல்னு இருக்கிறவளேன்னு கூப்பிடுறாங்க. ஆனா நாம கண்ணனை விட்டு பிரிஞ்சு காஞ்சி போய் வளர்ந்து போயிருக்கோம். வேணாம், நாம பேசாம இருப்போம் அப்படின்னு பங்கைய கண்ணான் அப்படின்னு மனசுலயே நினைச்சுக்கிட்டு அமைதியா இருந்தா. ஆண்டாள் பதிலே வரலையே, அதனால இன்னமாடி தூங்குற அப்படின்னு வெளியில இருந்து கேட்டா. இப்படி கேட்ட உடனே உள்ள இருக்கிறவளுக்கு கண்ணனை அனுபவிக்க விடாம தொணன்னு பேசுறாங்களே அப்படின்னு கோபத்துல சிலு சிலுன்னு கூப்பிடாதீங்கடி, நீங்கள்லாம் ரொம்ப நல்ல பொண்ணுங்க தான், இதோ வரேன் இருங்கோ அப்படின்னு சிடு சிடுன்னு பேசிட்டா. எப்பவுமே நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த செய்யும் போது யாராவது தொணன்னு பேசினா என்ன சொல்லுவோம்? போதும் போதும் பேசாதீங்க இருங்கோ அப்படின்னு கோவப்படுவோம் இல்லையா? அது உலகத்துல இருக்கிற மற்ற விஷயங்களுக்கு. ஆனா கடவுள் விஷயத்தை அனுபவிக்கும் போது கவனம் அங்க இருக்கும் இல்லையா? நாம சங்கீர்த்தனம் பண்றோம், கடவுளை கும்பிடுறோம், கோயிலுக்குள்ள போறோம் இல்லையா? கோயிலுக்கு போனா என்ன பண்ணணும்? அமைதியா கடவுளை கும்பிடணும். அங்க போய் ஊர் கதை, அவன் என்ன பண்ணா இவன் என்ன பண்ணான்னு கோல் பேசுறது, இதெல்லாம் செய்யக்கூடாது இல்லையா? அப்ப நமக்கே கோபம் வந்துடும். யாராவது கோயில போய் தொணன்னு பேசினா ஏன் இப்படி தொணன்னு பேசுறீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த பொண்ணு கோபத்துல சில்லு சில்லுன்னு கூப்பிடாதீங்கடி, இதோ வரேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு வெளியில ஆண்டாள், நீ இப்படி கோபமா பேசக்கூடியவதாண்டி, எங்களுக்கு நீ வாயாடின்னு ரொம்ப நாளா தெரியுமே அப்படின்னு பதில் சொன்னான். திரும்ப உள்ள இருக்கிறவ பதிலுக்கு, ஆமாண்டி நீங்க தான் வாயாடி அப்படின்னு சொல்லிட்டு சடக்குன்னு நிறுத்திட்டா. ஓ ஓ ஓ தப்பு பண்றமே, இப்படி தேவையில்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பதில் பேசி கோவப்பட்டு பகைய வளர்த்துக்க கூடாதே, அது தப்பில்லையா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா. அவங்க அழகா தானே நம்மள கூப்பிட்டாங்க இளங்கிளின்னு, நாம தானே கண்ணனை அனுபவிக்கிறதுக்கு இது தடங்களா இருக்குதே அப்படின்னு முதல்ல கோவப்பட்டுட்டோம். மேல மேல பேசி வம்பு அதிகமாயிடுச்சு, நாமே சரி செய்யலாம் அப்படின்னு நினைச்சு மன்னிச்சுக்கோங்கடி, நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சாந்தமா பேசினான். நாம இருந்தா எதிர்த்து பேசி பேசி பிரச்சனைய பெருசு பண்ணிடுவோம். கிருஷ்ணனோட பக்தர்கள்னா கோபமாவே பேசக்கூடாது. தப்பே செய்யலன்னா கூட இருக்கட்டும், நானே தப்பு செஞ்சதா இருக்கட்டும், மன்னிச்சிடுங்கோ அப்படின்னு சொல்லணும். அதுதான் ஒரு பக்தனுக்கு அழகு. இப்ப வெளியில இருக்கிற ஆண்டாள் என்ன பண்ணா? அவளும் சாந்தமா ஆயிட்டா. அவளும் சாந்தமாகி, அதெல்லாம் போட்டோம் விடுறி, நாங்களும் தான் கோவப்பட்டிருக்க கூடாது, சரி சடக்குன்னு வா, நேரம் ஆயிடுச்சு, எல்லாம் எழுந்துட்டாங்க இல்ல, நாங்கெல்லாம் இங்க வெளியில காத்துக்கிட்டு இருக்கோம், உனக்கு என்னடி தனியா உள்ள வேலை, சீக்கிரம் வா, வேற என்ன வேலை உனக்கு அப்படின்னு சொன்னான். உள்ள இருக்கிறவ தோதோ வரேன் அப்படின்னு கிளம்பிக்கிட்டே, எல்லாரும் வந்துட்டாங்களாடி அப்படின்னு ஒரு பேச்சு கேட்டா. ஆண்டாள் சொல்றா, வந்துட்டாங்க அம்மா, நீயே வா, வந்து எல்லாரையும் கண்ணால பாரு, எல்லாரையும் தொடு, எல்லாரையும் பேர் சொல்லி கூப்பிடு, கூப்பிட்டுட்டு எண்ணி பார்த்துக்கோ,
ஏன் இப்படி சொல்றா? ஏன் தெரியுமா? இளம் கிளியாச்சே, இவ பார்த்தா அவளுடைய கண் அழகு பார்க்கலாம், அவ பேர் சொல்லி கூப்பிட்டா அவளுடைய அழகான குரல் அழகு பார்க்கலாம், அவ தொட தொட எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், ஒரு தோழி தொட்டா நல்லா இருக்கும். அப்ப எல்லாரையும் தொட்டு எண்ணி பார்த்தா இந்த இளங்கிளி அழகா இந்த காரியத்தை செய்யறதையெல்லாம் ஆண்டாளுக்கு ரொம்ப பிடிக்குது. அதனால அப்படி சொன்னான். அப்ப உள்ள இருக்கிறவ கேக்குறா, சரிடி போய் என்னடி பண்ண போறோம் அப்படின்னு இளங்கிளி கேட்டா. அதுவாடி, பெரிய ரொம்ப பலமான குவளையா பீட்டம்னு ஒரு யானை வந்தது தெரியுமா? கண்ணனை எதிர்த்துக்கிட்டா கண்ணனை கொல்லணும்னு நல்ல பெரிய யானை வந்ததே, குவளையா பீட்டம்னு ஒரு யானை. அந்த யானைய கண்ணை அதோட தந்தத்தை முறிச்சு கொன்னுட்டாண்டி. எப்பேற்பட்ட அவ்வளோ பெரிய யானையே இவ்வளவு சின்ன கண்ணன் கொன்னுட்டானே, அந்த வீரத்தை பாடலாம். அதுக்கப்புறம் கண்ணனை எதிர்த்து யார் வந்தாலும் அவங்களுடைய பகையெல்லாம் போக்கிடுறான் பாத்தியா? அப்படி பகைய போக்கி அவங்களை அழிக்க கூடியவன் பேர்பட்ட கண்ணன். அவன் என்ன ஆச்சரியமான வேலைகளை செய்யறாண்டி, மாயன். அந்த ஆச்சரியமான வேலைகளை செய்யக்கூடியவனான கண்ணன், அவனுடைய பெருமைகளை எல்லாம் பாடுவோம். அதுதான் கிருஷ்ணனை பத்தி நல்லா பாடணும். கண்ணன் போனார் மதுரா நகரத்துக்குள்ள. அங்க உள்ள போனவொன்னு பெரிய யானை எதிர்த்து வந்தது. அந்த யானையினுடைய தந்தத்தை முறிச்சார், அந்த யானையை கொண்டு முடிச்சார். உள்ள போனாக்கா பாகன் அடுத்து வந்தான், அந்த பாகனையும் முடிச்சார். உள்ள போனா முஷ்டிக சானூரர்கள் அப்படின்னு மல்லர்கள் 2 பேர் வந்தாங்க இல்லையா? எதிர்த்து வந்த மல்லர்கள், அவங்க 2 பேரை முடிச்சார். அதுக்கப்புறம் தாவி எகிரி குதிச்சு போய் கம்சன் மேல உட்கார்ந்துகிட்டு இருக்கான் சிம்மாசனத்துல. அந்த கம்சன் கிட்ட போய் அவனுடைய முடிய பிடிச்சு இழுத்து கீழே தள்ளி அவன் மார்புல ஓங்கி குத்தி அவனை கொன்னார் இல்லையா? அதத்தான் சொல்றா, வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாட அப்படின்னு ஆண்டாள் கண்ணனுடைய நாம சங்கீர்த்தனம் பண்ணலாம் வாடி அப்படின்னு கூப்பிட, இந்த இளங்கிளியும் சந்தோஷமா இவங்களோட சேர்ந்துட்டா. இப்ப 10 பெண் பிள்ளைகளை எழுப்பிட்டா. 10 பேர் ஒரு கணக்குக்கு எழுப்பினா. ஆண்டாள் எழுப்பணும்னா எத்தனை பேரை வேணாலும் எழுப்புவா. ஆனா நமக்கு பாட்டு 30 பாட்டு தானே, 10 பேரோட நிறுத்திக்கிட்டா ஆண்டாள் பாட்டுல. இப்போ எல்லா தோழிகளோட ஆண்டாள் நந்தகோபர் வீட்டுக்கு போய் அங்க காவலுக்கு இருக்கிறவங்க கிட்ட கதவு திறந்து விடுங்கோ அப்படின்னு வேண்ட போறா. நாளைக்கு பாப்போமா? எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, சில்லென்றடையேன் மின் அங்கமீர் போதர்கின்றேன், வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயெறிதும், வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக, ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை, எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தென்னிக்குள், வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாட ஏலோர் எம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.